بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளினாலும் பெரும் கிருபையினாலும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை வணங்குவதற்காக, அவனை போற்றி புகழ்வதற்காக, அவனுக்கே நன்றியை செலுத்துவதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களை ஏற்று நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி அதற்கான முழுமையான கூலியை தந்தருள் புரிய வேண்டும் என்கின்ற சிறு பிரார்த்தனையோடு, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஜும்ஆ உரையில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், வாய்ப்பினை தக்க வைப்போம் என்கின்ற தலைப்பின் கீழே ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் எல்லாம் இஸ்லாம் என்கின்ற தூய மார்க்கத்தில், நேரிய மார்க்கத்தில், சத்தியத்திற்குரிய மார்க்கத்தில், சொர்க்கத்தினுடைய பாதையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு தரக்கூடிய அருள்கொடைகளில் எல்லாம் மிக மேலான அருள்கொடை இந்த நேரான பாதை என்பது ஹிதாயத். இந்த இஸ்லாம் என்கின்ற அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கமாக இருக்கக்கூடிய சத்திய மார்க்கம், சன்மார்க்கம், இயற்கை மார்க்கமான இந்த இஸ்லாம் என்கின்ற ஹிதாயத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம், நேரான பாதை. அதனால்தான் அறிஞர் பெருமக்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அருள்கொடைகளிலே மிக மேலானது இந்த நேரான பாதை. ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை பெறாவிட்டால், குடும்பத்தையோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளையோ, இந்த உலகத்தில் எதுவெல்லாம் அருள்கொடைகளாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஒரு மனிதன் பெறாமல் இறந்து விட்டால், மரணித்து விட்டால், நாளை மறுமை நாளில் அவனுக்கு பெரிய நஷ்டம் கிடையாது. ஆனால் எந்த ஒரு மனிதனுக்கு நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரான பாதை இல்லாமல் ஒரு மனிதன் மரணித்து விட்டால், அதை போன்ற ஒரு நஷ்டம், அதை போன்ற ஒரு தோல்வி, அதை போன்ற மிக மோசமான ஒரு நிலை வேறு எதுவும் கிடையாது. எனவே தான் இதுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆக மிகப்பெரிய சிறப்பு. இது அல்லாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும், விசங்களாக இருந்தாலும், மதங்களாக இருந்தாலும், கோட்பாடுகளாக இருந்தாலும் அனைத்தும் வழிகேடு. எந்த ஒரு கொள்கை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி இஸ்லாமின் இந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வின் வழியாக எந்த கூட்டம் பின்பற்றுகின்றதோ அந்த கூட்டம் மட்டும்தான் நாளை வறுமை நாளில் வெற்றி பெற்ற கூட்டம்.
யாரோடு இஸ்லாம் அல்லாத பாதையை தேடுகின்றாரோ அவரிடமிருந்து எந்த ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாளை வறுமை நாளிலே அவர்கள் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள். பண்பார்ந்த சகோதரர்களே, இந்த தலைப்பை நாம் மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரான பாதை இருக்கிறா இல்லையா, ஹிதாயத், இஸ்லாம் என்கின்ற இந்த தூய மார்க்கத்தை அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு வழங்குகின்றான். யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு மாத்திரமே இது வழங்குகின்றான். அல்லாஹ் நாட்டமின்றி யாருக்கும் அது வழங்கப்படாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நாடுகின்றான் அவர்களுக்கு இந்த ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற நேரிய பாதையை கொடுக்கின்றான். எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்களுடைய உழைப்போ என்னுடைய உழைப்போ, உங்களுடைய முயற்சியோ என்னுடைய முயற்சியோ, உங்களுடைய நாட்டமோ என்னுடைய நாட்டமோ மட்டும் போதாது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பெறுவதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் நாடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம் என் மீது இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நேசம் என் மீது இருக்கிறது, அல்லாஹ்வுடைய இரக்க பார்வை என் மீது இருக்கிறது. எனவே தான் இந்த பாதுகாப்பான ஒரு சூழலிலே சொர்க்கத்திற்குரிய பாதையிலே நம்ம எல்லாம் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாமல் இணை கற்பித்துக் கொண்டு கற்களையும் மரங்களையும் மண்களையும் மனிதர்களையும் மன இச்சைகளையும் பின்பற்றிக் கொண்டு அதை தெய்வமாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அது அல்லாமல் தூய வழியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். ஒவ்வொரு நிமிடமும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அருள். சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போவதல்ல. அல்லாஹ் என் மீது நாடாவிட்டால் நான் இப்பொழுது என்ன நிலையில் இருப்பேன்? கல்லையும் மண்ணையும் மணங்கிக் கொண்டு மனிதர்களில் இழிவானவர்களாக இருந்திருப்போம். அல்லாஹ் சொல்வது போல இன்னமல் முஷ்ரிகீன நஜஸ், இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அவர்கள் அழுக்கானவர்களே. அப்படிப்பட்ட அழுக்கிலே நாம் எல்லாம் இருந்திருப்போமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் சொல்லி காட்டுகிறான், தன்னுடைய தூதருக்கு சொல்லுகின்றான். ஹதீஸுல் குதுஸியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியானை நேசத்தோடும் பாசத்தோடும் இரக்கத்தோடும் அன்போடும் பண்போடும் அழைக்கின்றான். யா இபாதி, எப்படி அழைக்கின்றான்? என்னுடைய அடியார்களே. சாதாரணமாக அழைக்கல, அது ஒரு இரக்கத்தோடு அழைக்கின்றான். அழைத்து சொல்லுகின்றான், குல்லுக்கும் வால். இந்த ஹதீஸை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் வழிகேடர்கள் தான். இல்லா மன் ஹதைத்து, நான் யாருக்கு நேரான பாதையை வழங்கினேனோ அவர்களை தவிர. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தேர்ந்தெடுப்பு என் மீது இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டம் என் மீது இருக்கிறது, அல்லாஹ்வுடைய இரக்க பார்வை என் மீது இருக்கிறது. இந்த நேரான பாதை பக்கம் என்ன கொண்டு வந்திருக்கானா இல்லையா? இல்லா மன் ஹதைத்து, நான் யாருக்கு நேர்வழியை தருகின்றேனோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் வழிகேடர்கள். எனவே என்னிடத்திலே நேரான பாதையை கேளுங்கள், நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதாக சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அதற்கு தகுதியானவன். அதை நம் மீது நாடி இருக்கிறான். ஏன் நாட்டம் நாட்டம் என்று சொல்ல வேண்டும்? அதை சிந்திக்க வேண்டும். நாம் இத்தனை மக்களுக்கு மத்தியிலே என்னை ஏன் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் என்னை வாழ செய்திருக்கிறானே, பயணிக்க செய்திருக்கிறானே. அன்பார்ந்த சகோதரர்களின் உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு உள்ளத்தில் அளவிலே உறுதியாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வையும் இறை தூதர் என்ற மார்க்கத்தை கொண்டு வந்தாரோ அந்த இஸ்லாமின் என்ற மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வின் வழியாக பின்பற்றி பயணித்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்னுடைய உள்ளத்திலே நேசத்திற்கு உண்டான ஒன்றாக ஆக்கியிருப்பது. இந்த உலகத்தில் எதுவெல்லாம் அல்லாஹ் அல்லாமல் வழங்கப்படக்கூடியவையாக தாகூத்துகளாக இருக்கிறதோ, கற்களாக மண்களாக மரங்களாக தெய்வமாக விலங்குகளாக எதுவெல்லாம் தெய்வமாக ஆக்கப்பட்டு எதுவெல்லாம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் வெறுத்தவர்களாக, புறக்கணித்தவர்களாக, விலகியவர்களாக பள்ளி வாசலில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வை வணங்குகின்றோம், தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், அந்த ஒரே இறைவனை வணங்குகின்றோம். இதுவெல்லாம் யார் ஏற்படுத்தியது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறார். வலக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உங்கள் உள்ளத்திலே ஈமானை அழகுபடுத்தி வைத்தார். அவன் தான் உங்களுடைய உள்ளத்திலே இந்த ஈமானையும் இந்த இஸ்லாத்தையும் அலங்கரித்து வைத்திருக்கிறான். தொடர்ச்சியாக சொல்லுகின்றான், வகர்ரஹ இலைக்குமுல் குஃப் வல் ஃபுசூக் வல் இஸ்யான் உலாயிக ஹுமுர் ராஷிதூன். அதோடு நிறுத்தவில்லை, உங்களுடைய உள்ளத்திலே நிராகரிப்பையும் பாவங்களையும் மாறுச்சீங்களையும் இதையெல்லாம் விட்டு வெறுக்க செய்தவன் அல்லாஹ், இதையெல்லாம் புறக்கணிக்க செய்தவன் அல்லாஹ். உனக்கு சாதாரண உட்கார்ந்துட்டு இருக்கல. இத்தனை மக்களுக்கு மத்தியிலே நீங்களும் நானும் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எத்தனையோ முஸ்லிமான மக்கள் இருக்கிறார்கள், முஃமினான மக்கள் இருக்கிறார்கள்.
ஈமானை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய பல மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த அன்பு, இரக்கம். எவ்வளவு பாதுகாப்பான ஒரு சூழல். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட அழகிய ஒரு வாய்ப்பை ஒரு பொழுதும் தவறவிட்டு விடக்கூடாது. இந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். வாய்ப்பு என்று சொன்னாங்க என்ன? ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவன் தவறவிடாமல் பயன்படுத்துவதுதான் வாய்ப்பு. அதை தக்க வைத்துக் கொண்டு அதை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவரை கண்ணியப்படுத்த வேண்டுமா இல்லையா? அப்ப இந்த இஸ்லாம் என்கின்ற வாய்ப்பு என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய நண்பனுக்கு கிடைக்கவில்லை, என்னோடு இருக்கக்கூடிய சகோதரனுக்கு கிடைக்கவில்லை, எனக்கு கிடைத்திருக்கு என்று சொன்னால் அதை நான் எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும், அதை எவ்வளவு நான் கட்டுக்கோப்போடு கொண்டு போக வேண்டும், அதை எந்த அளவுக்கு கவனித்து செயல்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பக்குவமாக பாதுகாப்பாக நகர்த்தி செல்ல வேண்டும், இதுவெல்லாம் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இந்த மாபெரும் அருள், மாபெரும் பொக்கிஷம், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சிறந்த ஒரு அருள்படை, எல்லாவற்றுக்கும் மேலான அருள்படையை பெறுவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? இந்த உலகத்திலே யோசித்து பாருங்க. இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத, விலை மதிப்புக்கு மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய, அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து வாங்க மட்டும் முடியும் என்று இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், வைடூரியமாக இருக்கலாம், வைரமாக இருக்கலாம், மாணிக்கங்களாக இருக்கலாம், உலோகங்களாக இருக்கலாம், தனிமங்களாக இருக்கலாம். இப்படி எதுவெல்லாம் இந்த உலகத்திலே விலை உயர்ந்து காணப்படுகின்றதோ அது எல்லாம் ஒரு மனிதன் பெறணும்னா எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டும், எவ்வளவு உழைக்க வேண்டும், எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், உடல் உழைப்பையும் பொருளாதார உழைப்பையும் செலவழிக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் விட மிக பெரும் அருளாக இருக்கக்கூடிய, நாளை வறுமை நாளில் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அருளை பெற்று இலகுவாக பெற்றிருக்கிறோமே. எல்லோரும் கிடையாது. பல நபர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பெறுவதற்காக பல கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றார்கள். 20 ஆண்டுகள் கழித்து, 30 ஆண்டுகள் கழித்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் கிடைத்தவருடைய நிலையை யோசித்து பார்த்தால் உண்மையில் கண் கலங்கி விடுகின்றது. அந்த அளவுக்கு போராட்டத்திற்கு பிறகு, சிரமத்திற்கு பிறகு, கஷ்டத்திற்கு பிறகுதான் அவர்களுக்கு இந்த இஸ்லாம் கிடைத்திருக்கிறது. ஆனால் பிறப்பிலிருந்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு இலகுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த மார்க்கம், எவ்வளவு இலகுவாக நமக்கு தந்திருக்கிறான், அதை நான் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லை? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் வந்து சென்றார்கள், எத்தனையோ தூதுவர்கள் வந்து சென்றார்கள். அவர்கள் அனைவரும் இந்த சமூகத்துக்கு மத்தியில் சொன்ன வார்த்தை அல்லாஹ்வை வணங்குங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் சொர்க்கத்திற்குரிய பாதை. வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர்களை அனுப்பியதெல்லாம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், தாகூத்துகளை எதுவெல்லாம் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகிறதோ அனைத்தையும் விட்டு தவிர்த்திருங்கள் என்றுதானே சொன்னார்கள். அந்தந்த சமூகத்தில் எத்தனை நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் நேரடியாக வந்து உபதேசம் செய்த எத்தனையோ சமூகம், அவர்கள் உள்ளவர்களுக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை. சிந்தித்து பார்க்கணும். நேரடியாக தூதர்கள் வந்து உபதேசம் செய்த போதும் அவர்கள் பலருக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை. இன்னும் ஏன் நபிமார்களுடைய சொந்தக்காரர்கள், தாய் தந்தையர்கள், அவருடைய உறவுகள், மகன்கள் கேள்விப்படுகின்றோமா இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு கிடைக்காத மார்க்கம், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு கிடைக்காத மார்க்கம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிக நெருக்கமானவர்கள், அல்லாஹ் அதிகமாக நேசித்த ஒரு தூதர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நண்பனாக எடுத்துக்கொண்ட ஒரு தூதர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் அவரை பற்றி வர்ணித்து பேசுகின்றார். இன்ன இப்ராஹீம கான உம்ம, இப்ராஹிம் ஒரு உம்மத்தாக இருக்கிறார், ஒரு சமுதாயமாக இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வைத்த சோதனைகளை எல்லாம் அவர் வெற்றி கண்டார். அவரைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்மாதிரியாக சொல்லி காட்டுகின்றார். நபியே, அந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். நம்முடைய தூதருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸலஃப், ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அப்படி முன்மாதிரியாக எடுத்து காண்பிக்கப்பட்ட, அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான, அல்லாஹ்விற்கு மிக நேசத்திற்குரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு கிடைக்காத மார்க்கம்.
1400 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கிறது. எம்முடைய தூதர் இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எத்துணை நபர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. ஒரே ஒரு சம்பவம் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நேரான பாதையினுடைய அந்தஸ்தையும் பெரும் மதிப்பையும் புரிந்து கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை நமக்கெல்லாம் தெரியும், அபூ தாலிப் நபியுடைய தந்தையினுடைய சகோதரர். அவர்களுடைய வரலாற்று சம்பவங்கள் நமக்கு தெரியும். அவர்கள் காபிராக இருந்தாலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூணாக துணையாக இருந்தவர். நபி அவர்களுக்கு எப்போதெல்லாம் இடர்பாடுகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படுகிறதோ அப்பொழுது துணையாக இருந்தவர் அபூ தாலிப். ஏனென்றால் இவருக்கு ஒரு மதிப்பு இருந்தது குறைஷ் மக்களுக்கு மத்தியில். எனவே அபூ தாலிப் அவர்கள் நபி அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள் தொல்லைகளை எல்லாம் தடுத்துக் கொண்டிருந்தார். ஒரு கேடயமாக இருந்தார். நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நேசித்தார்கள். அவர்கள் தன்னுடைய பிள்ளையை விட மேலாக நேசித்தார்கள் அபூ தாலிப் அவர்கள் நபி அவர்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆசை, என்னுடைய சிறிய தந்தை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும். இவ்வளவு உதவி செய்திருக்கிறாங்க, மார்க்கத்திற்காக இவ்வளவு உழைத்திருக்கிறார்கள், மார்க்கத்தை ஏற்காமல் என்றால் எதிர்க்கும் பொழுது இவர் மட்டும் உதவி செய்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது, அபூ தாலிப் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், என்னுடைய சிறிய தந்தையே குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, வஹாஜுலக பிஹா இன்தல்லாஹ், இந்த வார்த்தைக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே சாட்சியாக நான் நிற்பேன் என்பதாக சொல்லி கேட்கும் பொழுது வஅபா அய்யகூல லா இலாஹ இல்லல்லாஹ், அவர் சொல்ல மறுத்து விட்டார், காஃபிராகவே மரணமடைந்தார். இங்கே செய்தியை பார்க்கும். அதற்கு காரணம் அவர்களுக்கு பக்கத்திலே அபூ ஜஹல், அப்துல்லா இப்னு அபி உமையா இப்னு முகீரா நின்று கொண்டு அவர்களை இஸ்லாத்தை ஏற்க விடாமல் தடுத்தார்கள். அது ஒரு வரலாறு. இதிலே நாம் எடுக்க வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வு முடிந்த பிறகு ஒரு வசனத்தை இறக்குகிறார். என்ன வசனம்? நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய வசனம். நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரான பாதையை அவதானிக்க வேண்டிய ஒரு அம்சம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த். அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தன்னுடைய நபியை பார்த்து சொல்லுகின்றார், நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த், நீங்கள் யாரையெல்லாம் விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் நேரான பாதையை கொடுத்து விட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த நேரான பாதையை வழங்குவான். எப்படிப்பட்ட வார்த்தை! தன்னுடைய தூதரை நோக்கி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த், நீங்கள் யாரையெல்லாம் விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் நேரான பாதையை கொடுத்து விட மாட்டோம். நான் யாருக்கு நாடுகின்றோ அவர்களுக்குத்தான் கொடுப்பேன். அப்ப நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கணத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் மீது நாடி இருக்கிறார், என் மீது நாடி இருக்கிறார். எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அருள்! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பார்வையும் நாட்டமும் தேர்ந்தெடுக்கும் என் மீது இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை பின்பற்றுவதில் நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும், எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் மற்றொரு நிலையிலிருந்து சிந்தித்து பார்ப்பது, நான் எவ்வளவு கண்ணியப்படுத்தாமல் இருக்கிறேன், எவ்வளவு சர்வ சாதாரணமாக கடந்து செல்கின்றோம். தொழுகையிலே பாராமுகமாக இருப்பது, ஹலால் ஹராம்களை பேணி வாழ்வதில் பாராமுகமாக இருப்பது, ஏனோதோ என்று தன்னுடைய வாழ்க்கையில் மனோயிச்சையின்படி வாழ்ந்து கொண்டிருப்பது, வியாபாரங்களில் மார்க்கத்தை பார்ப்பது கிடையாது, ஆலைகளில் மார்க்கத்தை பார்ப்பது கிடையாது. எந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பார்ந்த சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த இஸ்லாம் அல்லாத வழிகேடான பாதை இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் இணை வைத்துக் கொண்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்திற்கு மாற்றமான கொள்கையில் இருந்து கொண்டு அதிலே பயணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு மரணித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா இல்லையா? அவர்கள் பற்றியான சிந்தனை நமக்கு கிடையாது. அந்த பாதையை பற்றியான மோசமான நிலை நமக்கு தெரியவில்லை. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாத இணை வைத்த நிலையில் மரணித்து விட்டால், வழிகேடான பாதையில் மரணித்து விட்டால், இந்த இஸ்லாமில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இந்த இஸ்லாமில் என்கின்ற பாதை அல்லாத ஒரு பாதையில் மரணித்து விட்டால் அவருடைய நிலை என்ன? எந்த அளவுக்கு மிக மோசமான நிலையாக இருக்கும். அவருக்கு மன்னிப்பே கிடையாது, நிரந்தர நரகம். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம்,
நிச்சயமாக ஷிர்க் என்பது, இணை வைப்பு என்பது மிக பெரும் பாவம். இல்லையா? மிக பெரும் பாவம். அதிலே ஒருவர் மறைத்து விட்டால் அவருக்கு எந்த ஒன்று நிலையிலும் மன்னிப்பு கிடையாது. இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு ஐயுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு யார் இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு மன்னிப்பு கிடையவே கிடையாது. அது அல்லாத பாவம் செய்தால் அதோடு மரணித்தால் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் என்பதா சொல்லி காட்டார். ஒருவர் மரணித்து விட்டால் மீண்டும் எழுந்து வந்து அல்லாஹ் வணங்க முடியுமா? அதற்கான வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் ஒவ்வொருவருக்கும் படிப்பினையை தர வேண்டும். இன்னல்லதீன கஃபரு வ மாது வ ஹும் குஃபார். யார் ஒரு அல்லாஹ்வை நிராகரித்து அதே நிராகரித்த நிலையில் மரணமடைந்து விட்டாரோ உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹ், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லஅனத் சாபம் இருக்கிறது. வல் மலாயிகா, மலக்குமார்களுடைய சாபம் இருக்கிறது. வன்னாசி அஜ்மஈன், ஒட்டுமொத்த மக்களின் மீது சாபம் இருக்கிறது. எந்த அளவுக்கு அவன் இழிவுபடுத்தப்படுவான் நாளை வறுமை நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு நிறுத்தவில்லை. خالدين فيها, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். எதுல? நரகத்துல. لا يخفف عنهم العذاب, அவர்களுக்கு அதிலே வேதனை குறைக்கப்படாது. யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. சாதாரணமாக கடந்து போவதற்கு அல்ல. குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் ஏதோ மனிதனுடைய வார்த்தை அல்ல, அதை கேட்டுவிட்டு கடந்து போவதற்கு. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவருடைய வாய்ப்பேச்சு தான். இன்னும் நம்ம மனிதர்களை பார்த்து சொல்கின்றோமா இல்லையா? அதே போன்று அல்லாஹ்வுடைய வார்த்தை பார்த்து சொல்லிவிட்டு போவதல்ல. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கை ஒருபொழுதும் மீற மாட்டார். அவன் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவான். அப்ப ஒரு காஃபிரா ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட நெடிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அதில் ஒரு வசனம் தான் இது. ஒரு வசனம் தான் இது. குறைஷி குஃபாருடைய நிலையை பற்றி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, யார் ஒரு சிறுக்கிலே மரணிக்கின்றார் அவருடைய அமல்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு விட்டன. மரணம் வந்து விட்டால், ஷிர்க்குடைய நிலையில் ஒருவன் மரணித்து விட்டால் அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவனுக்கு எந்த ஒரு அவகாசம் அளிக்கப்படாது. அப்ப எந்த நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பாதுகாப்பான சூழலில் நம்மை வைத்திருக்கிறார். அவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த அளவுக்கு நாம் கண்ணும் கருத்துமாக பின்பற்ற வேண்டும், எந்த அளவுக்கு இதை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும், ஹலால் ஹராம்களை பிரித்தறிந்து அதன்படி நடக்க வேண்டுமா இல்லையா? என்னுடைய ஆடை முதல் கொண்டு என்னுடைய இபாதத்து வரைக்கும் எல்லாவற்றிலும் இஸ்லாத்தை வெளிப்படுத்த வேண்டும், மார்க்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், ஆடைகளில் கூட சரியான முறையிலே பேணாத மக்கள். கரண்டை கால்களுக்கு கீழாக ஆடை அணியக்கூடாது, அதை கூட மார்க்கத்தின் அடிப்படையில் பின்பற்றலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தறியுங்கள். எத்தனை பேர் இந்த விஷயத்தில் சரியான முறையில் இருக்கின்றோம்? எத்தனை பேர் இதை சரியான முறையில் கடைபிடிக்கின்றோம்? இல்லையே. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் எப்படி கண்ணியப்படுத்துகின்றேன்? தாடி நிறைய வச்ச நல்லாவாக இருக்கும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதை சொல்கிறதோ அதை இழிவாக பார்க்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதை தடுத்திருக்கிறதோ அதை கண்ணியமாக பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் செட் ஆகுமா? சொல்கின்றோமா இல்லையா? இது என்ன வார்த்தை? இஸ்லாம் சொல்வது சரி கிடையாது, அதை பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கையில் இழிவு ஏற்படும். அப்படிதான் இல்லையா? அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? இன்றைய வாழ்க்கையிலும் தாடியை வைத்துக் கொண்டு கால்களுக்கு மேலா ஆடை அணிந்து கொண்டு போனால் எப்படி நல்லாவா இருக்கும்? கேட்கக்கூடிய சகோதரர்களை பார்க்கிறோம். அப்ப அதை கண்ணியமாக கருதுவது இல்லையா? இதுதான் கண்ணியம். இஸ்லாத்தை பின்பற்றுவதுதான் கண்ணியம். இதை சஹாபாக்கள் விளங்கியிருந்தார்கள், புரிந்திருந்தார்கள். எனவே தான் அவருடைய வாழ்க்கை இஸ்லாமாக இருந்தது. இன்றைக்கு பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஒருவன் தான் என்கின்ற கொள்கையில் இருந்து கொண்டு அது நிலையாக இருக்காத சகோதரர்களை பார்க்கிறோம். மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய பண்டிகைகளிலும் அதில் நடக்கக்கூடிய விழாக்களிலும் கொண்டாட்டங்களிலும் முஸ்லிம் மக்கள் சமுதாயம் கலந்து கொண்டு அதிலே ஆரவாரமாக கொண்டாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நேற்றைய தினம் கிறிஸ்துவர்கள் கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் என்கின்ற பண்டிகை நடைபெற்றது. அதிலே முஸ்லிம்களுடைய பங்கு மிகப்பெரியதாக இருக்கிறது. மத நல்லிணக்கம் என்ற பெயரிலே, அல்லது சும்மா விளையாட்டாக செய்கின்றோம் என்ற பெயரிலே, பொழுதுபோக்காக செய்கின்றோம் என்ற பெயரிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய கொள்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ கொள்கைக்கு ஆதரிக்கும் விதமாக அவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டு அவர்கள் என்ன ஆடை அணிவார்களோ அதே ஆடையை வாங்கி அணிந்து கொண்டு குடும்பத்தார்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டு அதற்காக ஒரு பர்ச்சேஸ் என்ற பெயரில் போய்கொண்டு
அவர்கள் தங்களுடைய வீடுகளை எப்படியெல்லாம் அலங்கரிப்பார்களோ, என்னென்ன பொருட்களை கொண்டு அலங்கரிப்பார்களோ அதே போன்றான பொருட்களை கொண்டு தங்களுடைய வீடுகளையும் அலங்கரித்துக் கொண்டு ஷைத்தானிய வாசலை திறந்து வைத்துக் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிறோமா இல்லையா? கேட்டால் ஒரு பொழுதுபோக்காக செய்கிறோம். அவர் ஆதரிக்கவில்லை, அதே கொள்கை எடுத்து நடந்தால் அதை ஆதரிக்காமல் என்ன வார்த்தையை சொல்லுவது? எவ்வளவு பெரிய மிக மோசமான ஒரு கொள்கையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இந்த டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டம் என்பது எதற்காக கொண்டாடப்படுகிறது? இன்றைக்கு பார்க்கிறோம், எல்லா இடங்களிலும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலை. வேலை செய்யக்கூடிய இடங்களிலும், நண்பர்களிடத்திலும், உறவுகளிடத்திலும், அண்டை வீட்டார்களிடத்திலும், பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாம் யாரெல்லாம் கிறிஸ்துவர்கள் வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி நியூ இயர். எதற்காக அவர்கள் கொண்டாடுகின்றார்கள்? நீங்கள் எந்த இறைவனை வணங்குகின்றீர்களோ அந்த இறைவனுக்கு ஒரு குமாரன் இருப்பதாக சொல்லி அவர் பிறந்த நாளாக அதை கொண்டாடுகின்றார்கள். எவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு சொல், எவ்வளவு பெரிய மோசமான ஒரு கொள்கை! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவனை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையா இல்லையாது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே இக்லாஸ் என்ற சூறாவிலே சொல்லி காட்டுகிறான், குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த இறைவன் அவன் ஒருவன் மட்டுமே, அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், லம் யலித், அவன் யாரையும் பெறவும் இல்லை, வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வரைவிலக்கணத்துக்கு மாற்றமாக அல்லாஹ்வின் மிகப்பெரிய ஒரு பழியை சுமத்தியவர்களாக இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாமும் ஒப்பாக்கி கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கண்டிக்கும் விதமாக எவ்வளவு கோபமாக அவன் பேசுகின்றான் என்பதை பார்க்க வேண்டும். தன திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வகாலு தஹத ரஹ்மானு வலதா. அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த அர் ரஹ்மானுக்கு பிள்ளை இருப்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள், குமாரனை எடுத்துக்கொண்டுள்ளார் என்பதாக சொல்லுகின்றார்களே. அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எல்லாம் மிகப்பெரிய அபத்தமான ஒரு வார்த்தை, மிக பெரும் கடுமையான ஒரு வார்த்தை என்று சொல்லிவிட்டு அதனுடைய கடுமைத்தனத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றார் அடுத்த வசனத்திலே. தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்குல் அர்து வ தகிருல் ஜிபாலு ஹத்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், இவர்கள் சொன்ன இந்த வார்த்தையினால் அந்த மிக பெரும் விசாலமாக இருக்கக்கூடிய வானம் வெடித்துவிட நெருங்குகிறது, மிக பெரும் விசாலமாக இருக்கக்கூடிய இந்த பூமி பிளந்துவிட நெருங்குகிறது, மிக பெரும் அந்த மலை வெடித்து சிதற நெருங்குகிறது. அந்த அளவுக்கு மிக அபத்தமான ஒரு வார்த்தை இவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டாட்டமாக கொண்டாடுகிறார்கள். அதை நாமும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம், அதுக்கு ஒப்பாக நடந்து கொண்டிருக்கிறோம். இது சும்மா கேளிக்கையற்காக பொழுதுபோக்காக செய்யக்கூடிய செயலா? அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை நாமும் பொழுதுபோக்காக செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை எப்படி நாம் கொள்கையாக ஈமான் கொண்டிருக்கிறோம்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொன்ன பிறகு அதிலே நிலைத்திருப்பார்கள். நாம எங்க நிலைத்திருக்கிறோம்? சொல்லி இருக்கிறோம் என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று, ஆனால் அல்லாஹ்விற்கு மாற்றமான காரியங்களை சர்வசாதாரணமாக செய்கின்றோம் பொழுதுபோக்கு என்ற பெயரில். இதில் எந்த அளவுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இன்னும் கொஞ்ச நாட்களில் வரக்கூடிய நியூ இயர், அதே கிறிஸ்துவர்களும் அல்லது பிறமத சமூகத்தில் உள்ளவர்களும் பின்பற்றக்கூடிய, அதை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. வருட பிறப்பு என்ற பெயரில் யார் வைத்த வருடம், யார் உருவாக்கிய வருடம், இஸ்லாத்திற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் அதையே முஸ்லிம் மக்கள் கொண்டாட்டமாக எடுத்து கொண்டாடி கொண்டு, கூத்தடித்துக் கொண்டு, பாடல்களையும் பாட்டுகளையும் கூத்து குமாரமாக ஊர் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். வருடம் பார்க்கிறோமா இல்லையா? அதே போன்று இந்த வருடமும் அதே போன்ற நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக பேசப்படுகிறது. 12 மணி வரைக்கும் எதிர்பார்த்து இருந்து கொண்டு அந்த டைம் வந்த பிறகு கேக்குகளை வெட்டி கொண்டாட்டம், ஆடல், பாடல் நிகழ்ச்சி, கூத்து கும்மாரம் என்று இப்படி முஸ்லிம் வீடுகளில் நடக்கிறது, குடும்பத்தோடு நடக்கிறது. இன்றைக்காவது தொழுகை எதிர்பார்த்திருக்கிறோமா? ஃபஜ்ருடைய தொழுகை எதிர்பார்த்து தூங்கி இருக்கிறோமா? யா அல்லாஹ், நாளைக்கு நான் ஃபஜ்ருடைய தொழுகை எழுந்து தொழ வேண்டும் என்ற நியத்தோடு படுத்திருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இபாதத்துக்காக தயாரானார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே இபாதத்தை செய்வதற்கு எதிர்பார்த்திருந்தார்கள் சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். அடுத்த பக்தி எப்போது வரும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதா? மாறாக 12 மணி எப்போது வரும், நியூ இயர் எப்போது வரும், அதை எப்படி கொண்டாடலாம், எப்படி செலிப்ரேஷன் பண்ணலாம் என்கின்ற சிந்தனையில் இருந்தால் நாம் எந்த கொள்கையில் இருக்கிறோம் என்பதை மறந்து வாழ்கிறோம். எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தோமோ அதே நாவினால் பாடல்களை பாடிக்கொண்டு அல்லாஹ்விற்கு மாற்றமான விஷயங்களில் ஈடுபட்டுக் கொண்டு இப்படி இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான்? நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு அனுப்புவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவிற்கு முன்னால் உறங்குவதையும் இஷாவிற்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதையும் தடுத்தார்கள். விரைவாக தூங்குவதை ஆர்வமூட்டினார்கள். ஏன்? ஃபஜ்ரில் எழுவதற்காக, தஹஜ்ஜுடைய தொழுகை எதிர்பார்த்து தொழுவதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுகருக்கு முன்னால் கைலூலா என்கின்ற தூக்கத்தை தூங்குவார்கள். ஏன் தெரியுமா? தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவதற்காக. இரவினுடைய 3வது பகுதியில் கண் விழித்து தொழ வேண்டுமா இல்லையா? அதற்காக தயாரானார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எந்த விஷயத்திற்காக தயாராகிறோம்? இது போன்ற கொண்டாட்டங்களுக்காகவா? அந்த நியூ இயர் என்று வந்து விட்டால் அந்த இரவு முழுவதும் சுற்றுவது, இளைஞருடைய நிலையை பார்க்கிறோம். இரவு முழுவதும் சுற்றி கொண்டு நடு ரோடுகளிலே கேக்கை வெட்டி கொண்டாடுவது, பாட்டு பாடல்களை போட்டு கும்மாளம் அடிப்பது, இஸ்லாமிய சமூகத்தினுடைய வழிமுறையா? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? எதற்காக படைக்கப்பட்டோம்? வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லை. வணக்கத்தில் ஈடுபடாமல் கேளிக்கைகளிலும் கூத்துக்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் நாளை மறுமை நாளை எப்படி சுருக்கத்தில் நுழைய முடியும்? அஃபஹஸிபதும் அன்னமா கலக்னாகும் ஆபஸா. நம்மை பார்த்து கேட்கின்றான், நம் எல்லோரையும் பார்த்து கேட்கின்றான், உங்களை வீணாக விளையாட்டாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சும்மா படைச்சிருக்கிறோம், பொழுதுபோக்காக செய்கின்றோம் என்று சொல்றாங்களா இல்லையா? எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன். டைம் இருக்குது, டைம் பாஸுக்காக செய்யறோம். இதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். விளையாட்டுக்காக, வீணும் விளையாட்டுக்காக உங்களை படைத்திருக்கிறேன் என்பதாக கேட்கிறானே, இந்த கேள்விக்கு பதில் என்ன? அல்லதீ கலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருப்பது உங்களில் அமல்களில் சிறந்தவர் யார் என்பதை பார்ப்பதற்காக, சோதிப்பதற்காக. அமல்களை செய்வதற்காக இல்ல, அமல்களில் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. அமல்களில் சிறந்தது என்ன? இப்படி கொண்டாட்டங்களை கொண்டாடுவதா? நேரம் இருக்குது என்பதற்காக, பொழுதுபோக்கிற்காக இது போன்ற கூத்துக்களை அடிப்பதா? அடுத்த கலாச்சாரத்தில் உள்ளவற்றை எல்லாம், பண்டிகைகளை எல்லாம் எடுத்து கொண்டாடுவதா? சிந்தித்து பார்க்க வேண்டாம் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளிலே சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும் என்றால் தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று அழைக்கப்படுகிறது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் தூக்கத்தை விட தொழுகையே சிறந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அழைப்பிற்கு பதிலளிக்கவில்லை, ஆனால் அழைக்கப்படாத விஷயங்களுக்கெல்லாம் பதிலளித்துக் கொண்டிருக்கிறோம். இரவுலை சுற்றுவது, இரவு முழுவதுமாக வேலை பார்த்துக் கொண்டு ஃபஜ்ரை தவற விடுவது அழைக்கப்படுகிறது. உங்களுக்காக பாங்க் அழைக்கப்படுகிறது, அதான் அழைக்கப்படுகிறது. அதற்காக ஒரு நியமிக்கப்பட்டு உங்களுக்காக அழைக்கிறார். அல்லாஹ் கேட்பான நாளை மறுமை நாளிலே உனக்காக அழைக்கப்பட்டது, அந்த அழைப்புக்கு ஏன் பதிலளிக்கவில்லை? முதலாவது கேள்வி அதுதான். தொழுகை எதிர்பார்த்து போகாமல், அதை அமல்களை அதிகமாக செய்யாமல், இப்படி மோசமான காரியங்களில், தேவையில்லாத காரியங்களில், அதிகமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் நம்முடைய ஈமானிய நிலை எவ்வாறு இருக்கிறது? இந்த இஸ்லாத்தை எப்படி கண்ணியப்படுத்துகின்றோம்? இஸ்லாத்தை அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருப்பதற்குண்டான தகுதி என்ன? அல்லாஹ் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். அவர் ஏன் தஹஜ்ஜுடைய தொழுகை எழுந்து தொழ வேண்டும்? எதற்காக நடு இரவிலே எழுந்து கபருடைய இடத்திற்கு சென்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும்? ஏன் அவர் அழுது கொண்டே இருந்தார்? ஏன் நின்று வணங்கினார்? அவர் பாவம் செய்தாரா? பெரும்பாவம் செய்தாரா? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் அவர். கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்பின் பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டு விட்டதே, ஏன் கால் வீங்க வீங்க தொழுகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது சொன்ன பதில் என்ன? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். அவன் எனக்கு தந்த இஸ்லாம்,
தன்னுடைய நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், உம்மை வழி தவறியவராக கண்டு உம்மை நேர்வழிப்படுத்தினோம் என்பதா சொல்றான். அந்த தூதர் அதற்கு நன்றியுள்ள அடியானாக இருந்தார். அந்த சஹாபாக்கள் நன்றி உள்ள அடியார்களாக இருந்தார்கள். அல்லாஹ்விற்கு முழுமையாக வணக்கத்தை செலுத்தினார்கள். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினார்கள். இரவிலே தூங்கி தகதத்திலே எழுந்து தொழுதார்கள். இங்கு நாம் என்ன செய்யறோம்? உலகத்தில் எவ்வளவு கண்டுபிடித்த வருட பிறப்பு என்ற பெயரிலே அதை புத்தாண்டு என்ற கொண்டாட்டத்தின் அடிப்படையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, எந்த விதத்தில் இது நியாயமாகும்? எந்த விதத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார்? நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இதை மட்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பாக சகோதரர்களே, இது போன்ற விஷயங்களில் விலகிக் கொண்டு அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்படையை சிந்தித்து பார்த்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக உதவி செய்வான். அதற்காக பரக்கத்தை மறுபடியும் நம் மீது பொழிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வன்னாஸி அஜ்மஈன். அன்பிற்கு இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது முறையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு பெரிய அருள் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது பொழிந்திருக்கிறான், நாடி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய இரக்க பார்வையும் அல்லாஹ்வுடைய நாட்டம் நம் மீது இருக்கிறது. எனவே அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த அளவுக்கு நாம் பின்பற்ற வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதையும், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய அனாச்சாரங்களிலும் அலங்கோலங்களிலும் நம்முடைய செயல்பாடுகளை ஈடுபடுத்திக் கொண்டு அதிலே கலந்து கொண்டு வீணாக நேரத்தையும் காலத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறோமே, அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்கின்ற செய்திகளையும் ஒரு சில விஷயங்களை பார்க்கும். இதை கேட்டுவிட்டு போகாமல் இதற்கு பிறகாவது மனம் தெரிந்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லோரையும் அல்ல, யார் இந்த விஷயத்தில் தவறான வழியில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கான உபதேசம். ஷைத்தானை பொறுத்தவரையில் நம் அனைவரையும் வழிநெடுப்பதற்கு அவன் காத்துக் கொண்டிருக்கிறான், முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய முயற்சியை 100க்கும் மேலான சதவீதம் போட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் தான் அதை கவனிக்காமல் புறக்கணித்துக் கொண்டு அவனுடைய வழியில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன், நீங்கள் ஒருபொழுதும் ஷைத்தானுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி விடாதீர்கள், அவன் நிச்சயமாக உங்களுக்கு தெளிவான எதிரி என்பதாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனுடைய வழியில் நாம் சென்று விடாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொல்லி தந்தானோ, எதை கற்று தந்தானோ, எந்த கொள்கை ஏற்றுக்கிறோமோ அதை சரியான முறையில் விளங்கி வாழக்கூடியவராக இருக்க வேண்டும். அடிக்கடி நாம் கேட்க வேண்டிய ஒரு துஆ, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இது அனைவரும் மனனம் செய்திருக்க வேண்டிய ஒரு துஆ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரா ஆல் இம்ரானிலே 8வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறார், ரப்பனா, எங்களுடைய இறைவா, லா துஸிக் குலூபனா, எங்களுடைய உள்ளத்தை சருகச் செய்து விடாதே. லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, நீ எங்களுக்கு நேரான பாதை தந்துவிட்டாயே, அதற்கு பிறகு நேரான பாதை கிடைக்காதவர்கள் கேட்க வேண்டிய துஆ அல்ல, நேரான பாதை கிடைத்த பிறகு நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய துஆ, யா அல்லாஹ், நீயே அதிகதியும் கொடை வல்லனாக இருக்கின்றாய், கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றாய், இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்கின்ற துஆவை நாம் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நேரான பாதையில் இருந்து அதை சரியான முறையில் பின்பற்றி ஹலால் ஹராம்களை பேணி வாழக்கூடிய மக்களாக, இதிலேயே மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய 2வது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.